அம்மாச்சி சடன் பிளானா வந்து பாத்தீங்கன்னா டெல்லில இருந்து அந்தமான் வந்து போயிருந்தாங்க. அவங்களோட பையன், அதாவது தங்கச்சி பையன் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி பால் காய்ச்சுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்காக தான் போயிருந்தாங்க. 3 டேஸ்க்கு முன்னாடியே உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ அவங்கள வந்து ரிசீவ் பண்றதுக்கு தான் நாங்க வந்து கிளம்பிட்டோம். டெல்லி ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இல்லையா? ஸோ போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா நெறைய கிரியேட்டிவான விஷயங்கள் இருக்கும் பார்க்கறதுக்கு. இங்க பாருங்களேன். இதெல்லாம் 3 ஃப்ளோர்ல அழகா வந்து கார் பார்க்கிங் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நான் வந்து புதுசா இப்பதாங்க பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ராலி எடுத்துட்டு போறதுக்கு பாருங்களேன், அழகா வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டோம் இல்லையா? உள்ள போயிட்டு அம்மாச்சி வர்ற அந்த சைடு அந்த கேட்டுக்கு வந்து போயிட்டோம் நாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து டிலே ஆயி தான் வந்து ஃப்ளைட் வந்து இறங்குச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் டோனட்லாம் வந்து வாங்கி குடுத்து சாப்பிட வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அம்மாச்சி வந்துட்டாங்க. சூப்பரா வந்து ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.